உப்பு இல்லாம ஊறுகாய் செய்ய முடியாது. ஊறுகாய் ஒரு துண்டு எலுமிச்சை ஊறுகாய், இல்ல ஒரு துண்டு மாங்காய் ஊறுகாய் எடுக்கிறோம்னு வைங்க. அந்த ஒரு துண்டுலயே நம்மளுக்கு 785 மில்லிகிராம் சோடியம் நம்ம உடம்புக்கு சேருது. இந்த சோடியம்ங்கிறது தான் உப்பு. அதனால 785 மில்லிகிராம் அப்படிங்கிறது மிக அதிகம் வெறும் ஒரு துண்டு ஊறுகாயில. குறிப்பா 50 வயசை கடந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த உப்போட அளவு நல்லது கிடையாது. பிரச்சனைகளை வரவழைக்க கூடியது. பிரச்சனைகள்ங்கிறது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க கூடியது. இன்னொன்னு, ஏற்கனவே நீரிழிவு பிரச்சனை, சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா லாங் டர்மா மாத்திரை சாப்பிட்றவங்க எல்லாம் கண்டிப்பா ஊறுகாய் அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். அதனால 50 வயசு கடந்த யாருக்குமே நாட்பட்ட நீரிழிவு, நாட்பட்ட ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிற யாருமே இந்த ஊறுகாய் பக்கம் போகாம இருக்கிறது பெட்டர். இன்னொரு விஷயம், ஊறுகாயை அதிகமா உட்கொள்ளும் போது, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊறுகாயா சாப்பிட்டா பரவாயில்ல, ஊறுகாயை சாதமா சாப்பிட்டோம்னு வைங்க, அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இது நல்லது கிடையாது. அல்சர் தொந்தரவுகளை அதிகரிக்கும். அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க